இப்போது நம்ம மரபு தொடர் வரிசையில் அக்கு தொக்கு ஒட்டு பற்று தொடர்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த அக்கு தொக்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துடலாங்க. அக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய பொருள் இருக்குது. பணம் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. உரிமை, உற்றார், அப்புறம் எட்டி மரம், பலகரை, எருதின் திமிழ், சங்குமணி, எலும்பு, இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குங்க. அதே போல தான் இப்போ தொக்கு அப்படிங்கக்கூடியதுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊறுகாய் தொக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அந்த மாதிரி தொக்குக்கு என்ன அப்படின்னா ஊறுகாய் தொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக நேர்மை, அற்பம், சிறிய விஷயம், உடம்பு தோல், மேல் தோல், இந்த மாதிரி தொக்குக்கு நிறையா மீனிங் இருக்குங்க. இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, அக்கு தொக்கு அப்படின்னு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த இடத்துல இது என்ன பொருள்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உரிமை, உற்றார் உறவினர்கள் அவங்களோட தொடர்பை பற்றி சொல்லலாம். இல்லைனா பணத்தினுடைய தொடர்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? அப்போது இந்த வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அக்கு தொக்குங்கிற வார்த்தையை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த கேள்விக்கு தகுந்தாற் போல் அர்த்தம் புரிஞ்சு இது உறவு முறையா உரிமையா அது பணம் தொடர்புடையதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இந்த ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒட்டு பற்று அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது அப்படிங்கக்கூடிய அந்த நிகழ்வை பொறுத்து அந்த கேள்வியை பொறுத்து தான் இதற்குரிய ஆன்சரை நம்மளால் சூஸ் பண்ண முடியுங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு மரபு தொடர் வரிசை, தெரிஞ்சுக்கோங்க.